தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே சத்திய ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். தகப்பனே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, நாங்கள் குணமாகத்தக்கதாக, நாங்கள் அழிவுக்கு தப்புவிக்கப்படத்தக்கதாக, கர்த்தாவே நாங்கள் விடுதலையாக்கப்படத்தக்கதாக, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கும்படி எங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம், அதற்குள்ளே தேவன் இருக்கிறார். தேவன் ஆளுகிற ஒரு வாழ்க்கை, தேவன் ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை, காட்ஸ் டொமைன், தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஏற்கனவே நான் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியிலே மனிதன் படைக்கப்பட்ட போது ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது. இன்னைக்கு 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது, பிசாசனுடைய ராஜ்யமும் இருக்கிறது. ஆனால் மனுஷன் படைக்கப்பட்ட போது ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது. அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு கீழே மனிதன் இருந்தான். தேவன் ராஜாதி ராஜாவாக பாருங்க, அவர் மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்தார். தேவன் ஒரு அற்புதமான ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய அரசாட்சிக்கு கீழே வாழ்வதை போல ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மனம் திரும்பாதவர்கள் பாருங்க சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே அவங்க இல்லை. பாருங்க, மற்ற எல்லாம் ஒருவேளை உலக பிரகாரமான மேன்மைகள் நன்மைகள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அது மெய்யான பாக்கியத்தை மனிதனுக்கு என்ன செய்யாது, கொண்டு வராது. மெய்யான பாக்கியத்தை பாருங்க மனுஷனுக்கு கொடுப்பது அருமையான தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய பிரசன்னம். இதுதான் மெய்யான விதத்தில் மனிதர்களை ஆசீர்வதிக்க முடியும், இல்லையா? நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். ஆகவே நம் பாக்கியவான்கள். ஒருவேளை உலகத்தாண்ட இருக்கிற பெரிய மேன்மைகள்லாம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இடத்துல தேவன் இருக்கிறாரு. அந்த தேவன், அவரை நம்ம விசுவாசிக்கும் போது உலகத்தான பார்க்கிலும் 100,000 மடங்கு நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆமீன். பாருங்க, அப்ப தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். இது ஒரு நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பாக்கியம். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக எப்படி வாழ்ந்திருந்தான் யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, இட் வாஸ் a லைஃப் வித் காட்ஸ் abundance. பாருங்க, அது தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரம்பி இருந்தது. ஒரு குறைவும் இல்லை. இச்சிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பாருங்க, அப்படி வாழ்க்கை இன்னைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே.
எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி இன்னைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. ஆதாம் கெடுத்துட்டான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாம் வாசலை திறந்து விட்டுட்டான். மரணத்துக்கும் பாருங்க பாவத்துக்கும் இடம் கொடுத்ததுனால பாவமும் மரணமும் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. சின் என்டர்ட் இன்டு த வேர்ல்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால வரைக்கும் உலகத்துக்குள்ள நுழைய முடியல. ஆனா மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்த மாத்திரத்தில் பாவம் பிசாசு மரணம் உலகத்துக்குள்ள இருந்துச்சு. நுழைஞ்சு பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டது. வேதம் சொல்லுகிறது, ஆதாமை போல பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆதாம மாதிரி பாருங்க தேவனுடைய வார்த்தையை மீறி மனிதர்கள் பாவம் செய்யாதவர்கள் அவங்களும் இந்த ஆதாமின் பாவத்துக்கு கீழே தான் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தேவனுடைய அரசாட்சியை விட்டு வெளியே போயிட்டான். அற்புதமா இருந்துச்சு வாழ்க்கை, சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா கீழ்ப்படியாமை நிமித்தமாக நரகத்தை என்ன செஞ்சான், இழுத்து தலைமையில போட்டுக்கிட்டான் இல்லையா? தேவன் ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு அவர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாருங்க, தேவன் ராஜாவாக இருந்த அந்த இடத்துல பிசாசு வந்து உட்காந்துக்கிட்டான் மனுஷனுடைய வாழ்க்கையில். அவன் ராஜாவாக உட்காந்து மனுஷனை ஆள ஆரம்பித்தான். இதுதான் வீழ்ச்சியின் கதை. தேவன் போயிட்டாருன்னா வாழ்க்கை பாருங்க அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால தான் பாருங்க ஆண்டவருடைய மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். You must always keep God in the highest position of your life. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை அருமையான உயர்ந்த ஸ்தானத்தில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். அவருக்கு உயர்ந்த மரியாதையான ஒரு ஸ்தானம், அதை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அவருடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். அவருடைய அரசாட்சிக்கு கீழே வாழும்போது பாருங்க ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னொரு முறை விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே பாருங்க இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனது முதல் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். எகிப்திலிருந்து விடுதலையானது முதல் பாருங்க தேவன் அவர்களை என்ன செய்தார், ஆண்டு வழி நடத்தினார். தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஒரு குறைவும் இல்லை. வனாந்தரத்திலாம் நடக்கிறாங்க, ஆனால் வனாந்தரத்தில் எல்லா தேவையும் சந்திக்கப்படுது, அற்புதமாக சந்திக்கப்படுது இல்லையா? தண்ணி வேணும்னு கேட்குறாங்க, தண்ணி வருது, கற்பாறையிலிருந்து வருது தண்ணி. சாப்பாடு வேணும்னு வரனா வானத்திலிருந்து வருது சாப்பாடு. பாருங்க, காடைகள் வேணும்னா அந்த சமுத்திரத்திலிருந்து என்ன செய்யுது, கீழ்காற்று போய் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் இருக்கிற காடைகள் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து இஸ்ரவேலின் பாளையத்திலே குவித்தது என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அப்ப வனாந்தரத்தில் அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. ஏன்? தேவன் ராஜாவாக இருந்தார். இன்னைக்கு பெந்தைகோஸ்தே வட்டாரத்தில் பாருங்க பிரசங்கம் என்னன்னா, கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு வனாந்தர பிரயாணம். சகோதரியே கலங்காதே, சகோதரனே கலங்காதே, பரமகாணனுக்கு போன பிறகு எல்லாம் சரியா போயிடும். இது என்ன பிரசங்கம்னு தெரியல எனக்கு. பரமகாணன்னா பரலோகத்துக்கு போன பிறகு எல்லாம் சரியா போயிருமா? இவங்களுக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது பாருங்க இந்த பிரசங்கியார்களுக்கு. அதனாலதான் நல்ல கண் திறக்கப்பட்ட பிரசங்கியார்கள் பாக்கியவான்கள், கண் திறக்கப்பட்ட விசுவாசிகள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்தரத்தில் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரியும் பர்வதத்தில் போனதுதான் எல்லாம் கிடைக்கிற மாதிரியும் பாருங்க பிரசன்ட் பண்ணி விட்டுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் தாங்க நடந்தாங்க.
ஆனால் அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவங்க அவங்க வஸ்திரம் பழமையாக போகலை, அவங்க செருப்பு தேயலை. ஹலோ, இப்போ நம்ம ஒரு புது ஷூ ஒன்று வாங்குறீங்க, அது வந்து பழசே ஆகலைன்னா தூர போட்டுருவீங்களா? அது நல்லா இருக்குது, இட் ஆல்வேஸ் லுக்ஸ் நைஸ். அது எப்போதும் நல்லா இருக்குதுன்னா எதுக்கு தூர போடணும்? கர்த்தர் பாருங்க எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்னு. அவங்களுடைய கால்கள் வீங்கவில்லை, வியாதி கிடையாது. பாருங்க, பெரிய வனாந்தரம், பாம்பும் தேள் இருக்கிற வனாந்தரம் தான். ஆனால் பாம்பு கொட்டலை, தேள் கடிக்கல. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாவல் அவர்களுக்கு இருந்தது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் அவர்களை என்ன செஞ்சாரு, நடத்திட்டு போனார் இல்லையா? ஏன்னா கர்த்தர் வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண விரும்பினார், நான் தான் உன் ராஜா, நான் தான் உன்னைய ஆளுகை செய்கிற ராஜா என்பதை அவர்களுக்கு பாருங்க கர்த்தர் வந்து நிரூபிக்க விரும்பினார். ஆகவே அவர்களை அவ்விதமாக என்ன செய்தார், நடத்தினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே, யோசுவா இவர்கள் மூலமாக அவர்கள் நடத்துறாரு. ஆனால் அவர் தான் ராஜா. இவங்க மோசே யோசுவா எப்படி இருக்கிறாங்க, இவங்க தேவனுக்கு கீழே இருந்துக்கிட்டு அவருடைய வார்த்தைகளை வாங்கி ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை விசுவாசிச்சு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. மோசே யோசுவா இருந்தாலும் அவர்கள் ஊழியக்காரங்க இல்லையா? அவங்க இருந்தாலும் தேவன் தான் அவங்களுடைய ராஜாவா இருந்து என்ன செய்யறார், ஜோரா நடத்திட்டு போறாரு. எதிரிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்க தான் ஓடுறாங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்னு சொல்லி பாருங்க, அவங்க தான் ஓடுறாங்க. இஸ்ரவேலை யாரும் ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியலையே, தேவன் ராஜாவா இருக்கிறாரு. அப்புறம் மோசே போயிடுறாரு, அப்புறம் யோசுவா போயிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளை தேவன் கொடுக்குறாரு. அவங்களும் அதே வேலையை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட மோசே யோசுவா செய்த அதே வேலையை செய்கிறாங்க நியாயாதிபதிகள். கிதியோன், சிம்சோன், பாராக் என்கிற இந்த மாதிரி நியாயாதிபதிகளை கொடுத்து அவங்கள என்ன செய்கிறாரு, நடத்திட்டு போறாரு. அவர்கள் பாருங்க, இவங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் தேவன் தான் இவர்களுடைய ராஜா, தேவன் தான் இவர்களை ஆண்டு நடத்திட்டு போறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாமுவேலை கொடுக்குறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த ஆளு பாருங்க, சின்ன வயசுலேருந்து ஆலயத்தில் வளர்ந்த ஆளு. சின்ன வயசுலேயே தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஆளு. சின்ன வயசுலேயே தேவனை பற்றி ஒரு வெளிப்பாடு வார்த்தையின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர். அவருடைய கைடன்ஸுக்கு கீழே நடக்கிறாங்க. அப்பவும் தேவன் ராஜாவாக தான் இருக்கிறார். நல்ல ஜோரா பாருங்க, வெற்றிகரமான பாதையில் சாமுவேல் இஸ்ரேல் மக்களை நடத்திட்டு போறாரு. சில நேரங்களில் பாருங்க பெலிஸ்தர்கள் வர்றாங்க, சில நேரங்களில் அமலேக்கர் வர்றாங்க. ஆனால் கர்த்தர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் எதிரிகளை மடங்கடிக்கிறாரு. இன்னைக்கும் அப்படிதான். அதாவது இவங்க எதிர்பார்க்காத விதத்தில் எதிரிகள் ஓடி போயிடுறாங்க, கர்த்தர் விரட்டி அடிக்கிறாரு. இன்னைக்கும் கர்த்தர் நம்முடைய ராஜாவாக இருந்தார்னா நம்முடைய எதிரிகள் ஓடியே போயிடுவாங்க. நம்முடைய பாருங்க எதிர்ப்புகள் ஓடி போயிடும், வியாதி ஓடி போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரித்திரம் ஓடி போயிடும், சாபம் ஓடி போயிடும். எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறாரு. அவர் ராஜாவாக இருந்து நமக்கு பாருங்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினால் அவர் என்ன செய்கிறார், நிரப்புகிறார். இன்னைக்கு அப்படிதான். அதனாலதான் கர்த்தருக்கு ராஜா என்கிற ஸ்தானத்தை பாருங்க எப்போதும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு. சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் பேரு யோவேல், இன்னொருத்தன் பேரு அபியா. ஆனா பிரச்சனை என்னன்னா சாமுவேலுடைய பிள்ளைகள் அவ்வளவு சரி கிடையாது. சாமுவேல் நல்ல தேவனை நேசிக்கிற, தேவனுடைய வழிகளில் நடக்கிற ஒரு உத்தமமான ஊழியக்காரன். ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. அவங்க
பண ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? சாமுவேல்கிட்ட வந்து முறையிடுறாங்க, ஐயா உமக்கு வயசாயிடுச்சு, உங்கள் பிள்ளைகள் உருப்படி கிடையாது, அதனால மற்ற பிரஜாதிகளுக்கு இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இங்கே தான் வந்து சாமுவேலுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா தேவன் ராஜாவாக இருந்து இந்த மாதிரி நடத்திட்டு வர்றாரு, ஆனால் ஜனங்கள் இந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மற்ற பிரஜாதிகளுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் தேவன் இப்படி சொன்னார். திருப்புங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 சாமுவேல் 8 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் என்ன செய்தார்கள்? தள்ளினார்கள். தேவன் ராஜாவா இருக்க வேணாம், எங்களுக்கு மற்ற பிரஜாதிகளுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாமுவேல் அதை கர்த்தர்ட்ட போய் சொல்லுகிறான். கர்த்தர் சொல்றாரு, அப்பா அவங்க வந்து என்னைய ராஜாவா இராதபடிக்கு என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளிட்ட. வேதனையோடு சொல்றாரு பாருங்க. அப்புறம் பார்த்தாரு, ஆண்டவர் பார்த்தாரு, சரி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சவுல அவர்களுக்கு ராஜாவாக கொடுக்குறாரு. முதல் ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் ராஜா சவுல் தான் இல்லையா? பைபிள் உயரமான ஆள் இருந்தாள், மற்றவங்கெல்லாம் அவருடைய ஷோல்டருக்கு கீழே தான் இருப்பாங்களாம். ஆள் ரொம்ப வட்டசாட்டமான ஆள். ராஜான்னா பார்த்த உடனே தெரிகிற மாதிரி நல்லா கம்பீரமான ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆள் வாட்டசாட்டமான ஆள், ஆனால் ஆவி சரியில்லை இல்லையா? ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக விட்டான். கத்திர பட்டி குழம்பு பாருங்க, சுயத்துக்கு இடம் கொடுத்து, பொருளாசைக்கு இடம் கொடுத்து, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுறதுக்கு அப்படி வந்துட்டான். வேதனையான ஒரு கதை, சவுலுடைய கதை. ஓரளவு நல்லா இருந்துச்சு அவனுடைய அரசாட்சி, ஆடம் ரொம்ப நல்லா இல்லை. அதுக்கு பிறகு பாருங்க, தேவன் தாவீதை கொடுக்குறாரு, அப்புறம் சாலமோனை கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் நல்லா நடத்துகிறாங்க, அவங்களுடைய அரசாட்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 1-2 ராஜாக்கள் நல்லா இருந்தாங்க, மிச்சம் எல்லாருமே கூறுகட்ட ராஜாக்கள் தான். எல்லாம் இந்த கத்தரை விட்டுட்டு பாகலை பின்பற்றி போன ராஜாக்கள். அவ இப்படிப்பட்ட கூறுகட்ட ராஜாக்களுக்கு கீழே இஸ்ரவேல் மக்கள் படாத பாடு பட்டாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, நல்ல ராஜா அரசாளும் போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ராஜா சரியில்லைன்னா வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்காது. தேவன் பார்த்தாரு, இந்த மனித ராஜாக்கள் ஒன்றும் சரி கிடையாது. இந்த மனித ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களை நல்ல விதத்தில் ஆண்டு நடத்த முடியல. அப்படியே ஒரு நல்ல ராஜாவாக இருந்தால் கூட அவனுக்கு வயசாகி அவன் செத்து போயிடான். அதனால பார்த்தாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக இருக்கும்படி அவரே மனுஷனாம வந்துட்டார். ஏசு ராஜா, எல்லாரும் சொல்லுவோம் ஏசு ராஜா. அவரே பாருங்க மனிதனாக வந்து பாருங்க இஸ்ரவேல் மக்களை ஆளும்படியாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பிலாத்து பாருங்க இயேசுவை பார்த்து இப்படி கேட்குறான். திருப்புங்க யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ சொல்லுகிறபடி நான்
ராஜா தான். நான் ராஜா தான். பாருங்க, வெளியே கூச்சல் போடுறானுங்க. பரபாசை விடுதலையாக்கும் இயேசுவைய சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலையாக்கும் இயேசுவைய சிலுவையில் அறையும் சொல்லி பெருங்கூட்டம் பயங்கரமாக கூச்சல் போடுது. இதன் மத்தியில் பிலாத்து, இந்த ஆள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ஒரு குற்றமும், மரணத்துக்கு எதுவான குற்றம் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பிலாத்து பாருங்க கொஞ்சம் இன்குவிசிட்டிவ். அவன் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். இந்த ஆள்கிட்ட ஒரு குற்றமும் தெரியல, இந்த ஆளை எப்படியாவது விடுதலை ஆக்கி விட்டுருவோம்னு சொல்லி பிரயாசப்படுகிறான். இதுக்கு இடையில அவன் மனைவி வேற ஒரு லெட்டர் கொடுத்து விட்றா. அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, அந்த ஆள் நிமித்தம் நான் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன்னு சொல்லி அவ வேற பாருங்க லெட்டர் கொடுத்து விடுறா. ஆகவே எப்படியாவது இந்த இயேசுவை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுறான். கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். 2-3 வாட்டி கேட்டான், நீ ராஜாவா அப்படின்னு சொல்லி. கடைசியில் அவனே என்ன பண்ணிட்டான் பாருங்க, மேல் விலாசத்தை எழுதி மேல வச்சுட்டான். நசரேனாயி இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், எழுதியே வச்சுட்டான். பாருங்க, யூதர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நசரேனாயி இயேசு யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் அப்படின்னு சொல்லி பிலாத்திரம் சொல்றாங்க. நீ பேசாத, நான் எழுதினது அப்படின்ட்டான். பாருங்க, இயேசு ராஜா என்பதை பாருங்க பிலாத்துக்கு அசெப்ட் பண்றாரு. நான் ராஜா தான். இந்த பிலாத்தை பற்றி நான் வாசித்தேன். எப்படியாவது இவரை விடுதலை ஆக்குறதுக்கு ட்ரை பண்றான், முடியல. கடைசியில் தண்ணியை எடுத்து கையை கழுவிடுறான். இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் வந்து காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி கையை கழுவிடுறான். 4வது நூற்றாண்டு ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதும்போது இந்த பிலாத்து வந்து தற்கொலை பண்ணி செத்தான்னு சொல்லி நான் வாசித்தேன். நெட்டில் இருக்கு, வேணா போய் பாருங்க. ஏன் அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான் பிலாத்து? ஏன்னா இந்த குற்ற உணர்வு அவனால் தாங்க முடியல. ஒரு நீதிமான சிலுவையில் அடிச்சு விட்டோமே அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அவனுக்கே நல்லா தெரியுது இவர் ராஜா தான். பாருங்க, இந்த ராஜா அருமையானவர்களே, அது தேவன் ராஜாவாக வந்தது இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா வேதம் சொல்லுறது, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன், மனிதனாக பாருங்க அவர் வந்த ராஜா. எப்படி நம்முடைய ராஜாவை ஆனாரு? நம்முடைய ராஜாவாக அவர் மாறணும்னா முதலாவது நம்மை அடிமைப்படுத்தின பிசாசை அவர் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். நம்மை அடிமைப்படுத்தின பிசாசை அழிக்கணும். பிசாசை அழிக்கணும்னா அவர் சிலுவையில் தொங்கணும் நமக்காக. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். வேதத்தினுடைய மைய வசனமே அதுதான். த சென்டர் வேர்ட்ஸ் ஆஃப் த பைபிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான். கவனிங்க, அப்போ சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்துகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு என்ன செய்தார்? அழித்தார். எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் இயேசு விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, அவங்க மேல இன்னைக்கு பிசாசுனுடைய அரசாட்சி கிடையாது. பிசாசுனுடைய அரசாட்சி அழிந்து இயேசுனுடைய அரசாட்சி வந்து விட்டது. இயேசு ராஜாவாக நமக்குள்ள என்ன செஞ்சிட்டார்? வந்து விட்டார். அருமையானவர்கள், இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. நாம தேவனுடைய
ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? திருப்புங்க ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷம், லூக்கா 17:21 பாருங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு ராஜாவாக எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு ராஜாவாக எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ராஜா பாருங்க, ஆதியிலே ஆதாமை அரசாண்ட அந்த ராஜாதி ராஜா மனுஷனாக வந்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார்? அரசாளுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனுடைய சித்தம் யோசித்து பாருங்க. எப்படி இருக்க வேண்டும்? ஆதாமுக்கு ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். ஏன்னா கிறிஸ்து ராஜாவாக அரசாளுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். நான் இன்னைக்கு பிசாசனுடைய அரசாட்சிக்கு கீழே இல்லை, நான் அந்தகாரத்தின் அரசாட்சிக்கு கீழே இல்லை, வியாதி என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயம் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகம் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலை மனபாரங்கள் இவைகள் எதுவும் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்தில் கிடையாது. இதெல்லாம் பிசாசனுடைய சரக்கு, பிசாசனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சரக்கு. அது பாருங்க, தரித்திரமா இருக்கட்டும் அல்லது வியாதியா இருக்கட்டும், அது எனிதிங் தட் இஸ் ஈவில், எந்த தீமையா இருக்கட்டும், எல்லாம் பிசாசனுடைய சரக்கு. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ஆகவே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எந்த நன்மைக்கும் குறைவு கிடையாது. அப்படிப்பட்ட ரீதியில் விசுவாசிக்க வேண்டும். தீமைகள் வெளியே இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவன் ராஜாதி ராஜாவாக நம்மை அரசாளுகிறார். காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் தொழிலை, என் பிள்ளைகளை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ராஜாதி ராஜா. டிக்ளேர் பண்ணணும், லார்ட் காட் யூ ஆர் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜா, என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொழிலையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா இருக்கிறீங்களா? இப்படி சொல்லணும் பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு ஜெபம் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை பற்றி திருப்போம். வெளிப்படுத்தல் 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கவனிச்சிங்களா? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இன்னார் என்கிற ஒரு வெளிச்சம் உலகத்தானுக்கு கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? பிசாசு இருக்கிறானே, அவன் வந்து பாருங்க அவிசுவாசிகளாகிய அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். இயேசுனாருங்கிற ஒரு வெளிச்சம் அவனுக்கு இல்லை. பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். மனுஷன் இன்னைக்கு அருமையானவர்கள் வீழ்ந்து போகிறான், அழிந்து போகிறான். ஏன்னா இயேசுனாருங்கிற ஒரு ஞான வெளிச்சம், ஞான அறிவு இல்லை. சரி, அவங்கள விட்டுருங்க, மனம் திரும்பாதவங்களை. மனம் திரும்பின ஆட்களுக்கும் இயேசுனாருங்கிற அருமையான பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இன்னும் நிறைய உண்டாக வேண்டியது இருக்குது. இயேசு ஒரு சாதாரண ஒரு நபராக தான் எடை போட்டு வச்சிருக்கிறாங்க. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசுநாதரும் பிசாசும் அப்பப்போ மல் கட்டிக்கிறாங்க. சில நேரங்களில் பிசாசு ஜெயிக்கிறான். அப்படி ஜெயிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தீமை நடக்குது. சில நேரங்களில் இயேசு ஜெயிக்கிறாரு, அவர் ஜெயிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்குதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா.
ஜீவ வார்த்தை ஆலயத்தின் ராஜாதி ராஜா இயேசுதான். ஜீவ வார்த்தை ஆலயத்தின் கர்த்தாதி கர்த்தா இயேசுதான். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சர்வ வல்லமையுள்ள தேவன். இவருக்கு முன்னால பிசாசு நிக்க முடியாது. இவருக்கு முன்னால பிசாசு நடுங்குகிறான். இவருடைய பேரை சொன்னா பிசாசு என்ன செய்யறான்? ஓடுகிறான். இதெல்லாம் நமக்குள்ள ஏறணும் பாருங்க. ஏதாவது பிசாசுனுடைய தீமைகள், பிசாசுனுடைய எதிர்ப்புனா in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால வர்றேன் பிசாசே, you cannot touch me, you have to leave, நீ வெளியே போயே ஆகணும் என்கிற பாருங்க ஒரு விசுவாசமும் அதிகாரமுள்ள வார்த்தைகளும் நம்முடைய வாயில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஏன்னா ராஜாதி ராஜா அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறேன், நான் அவருடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறேன், அவருடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் உண்டானவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இல்லையா? எப்படி காக்கிறோம்? நம்மளை விசுவாசத்தினால தான் காத்துக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜா, அவருடைய நாமம் வல்லமையான நாமம். இந்த நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும். அந்த நாமத்தை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக தந்திருக்கிறாரு. அந்த நாமத்தை நான் என்ன செய்கிறேன்? பயன்படுத்துகிறேன். பாவ சோதனைகளுக்கு எதிராக நான் பயன்படுத்துகிறேன். பாவ சோதனைகள் என்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, அவங்க விழுந்து விழுந்து எழும்புகிறது தான் அவங்களுடைய அனுபவமாக இருக்குது. என்ன செய்யறது பிரதர்? மாம்ச பலவீனம் பிரதர், விழுந்துட்டேன் பிரதர், இப்போ கொஞ்சம் எழும்பி நிற்கிறேன் பிரதர். விழுந்தா கர்த்தர் எழுப்பி விடுறாரு. ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறாரு. ஆனால் விழுந்து விழுந்து எழும்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க. பேதுரு தண்ணி மேலே நடந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் நிரந்தரமாய் பாருங்க வெற்றிகரமான செய்யலாம், வாழலாம். எப்போ ஒரு சில தவறுகள் ஏற்படும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த நேச்சர், கிறிஸ்தவ இயல்பு வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை, கிறிஸ்தவ இயல்பு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. இருக்கிறீங்களா? ஏன்னா ராஜாதி ராஜாவுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். அவர் சாதாரண ஆள் கிடையாது. கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை நம்ம டிஸ்போசல்ல இருக்குது, அவருடைய அதிகாரம் நம்ம டிஸ்போசல்ல இருக்குது. நிறைய பேருக்கு இதெல்லாம் விளங்க மாட்டேங்குது. விளங்கி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். விளங்கணும் நல்லா. மீன் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய ஞானம் என்னுடைய ஞானம், அவருடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியம், அவருடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை என்னுடைய மகிமை. இருக்கிறீங்களா அருமையானவர்களே? இதெல்லாம் கான்ஸ்டண்டா அப்படியே உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளை சரீர பிரகாரமாக பலப்படுத்துகிறது. அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி சத்தியங்களை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. கர்த்தர் ராஜாதி ராஜா. பாருங்க, இப்போ ராஜாதி ராஜான்றதை கொஞ்சம் கவனிங்க. ராஜாதி ராஜான்னா என்ன? ராஜாக்களுக்கு ராஜா, அப்படிதானே அர்த்தம்? ராஜாக்களுக்கு ராஜா. அப்ப ராஜாக்கள் மேலே இயேசு ராஜாவா இருக்கிறாரு. இப்ப அடுத்த கேள்வி, எந்த ராஜாக்கள் மேலே இயேசு ராஜாவா இருக்கிறார்? உலகத்தில் இருக்கிறாங்களே இந்த உலகத்தின் அதிபதிகள், ராஜாக்கள், இவங்க மேல அவர் ராஜாவா இருக்கிறாரா? இவங்க மேல அவர் ராஜா தான், அவர் ராஜாதி ராஜா தான். ஆனா இவங்க மேல ராஜாவா இருக்கிறது அவருக்கு பெரிய மகிமையான காரியம் கிடையாது. கவனியுங்கள் அருமையானவர்களே, எந்த ராஜாக்கள் மேலே அவர் ராஜாவா இருக்கிறார்னா, அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய ராஜாக்கள் மேலே அவர் ராஜாவா இருக்கிறார். ஆமென். உதிக்கணும், லைட் அடிக்கணும். ஏன்னா எனக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில், பிரதர் நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், ஒன்றுக்கு உதவாத பாவி பிரதர் நான் அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு தங்களை தாங்களே பாருங்க அப்படியே ரொம்ப ஒடுக்கிக்கிறாங்க, குறுக்கிக்கிறாங்க. கேட்டால் சொல்றாங்க, இது தாழ்மையா இருக்க வேணாமா பிரதர் அப்படின்றாங்க. இது தாழ்மை இல்லைங்க, அறிவீனம். ஏன்னா
உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உங்கள் பாவங்களற உங்களை கழுவி தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அவர் சிலுவையில் பாடுபட்டு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உங்களை பாவங்களற கழுவி ஒரு தூசியாக, குப்பையாக, ஒன்றுக்கு உதவாத பாவியாக வச்சிருக்கிறாருன்னு போடல. தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக்கி இருக்கிறாரு, ஆசாரியர்களாக்கி இருக்கிறாரு. ஆகவே விசுவாசிகள் தேவனுடைய பார்வையிலே ராஜாக்களாக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், எலெக்ஷன், அடே அப்பா யார் ராஜாவா வருவான்னு தத்தளிக்கிறானுங்க கடந்து. கர்த்தர் இதெல்லாம் பாருங்க பெருசாவே நினைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ராஜ்யம்தான். கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம் யாருன்னா விசுவாசிகளாகிய ராஜாக்கள் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். இதில் தான் அவருடைய கவனம் இருக்கிறது. நாமளும் இதை தான் ரொம்ப பெருசாக நினைக்கணும். பாருங்க, ஓட்டெல்லாம் போட்டுடணும் கரெக்டாக. ஒருபடியான ஆட்கள் பாருங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஓட்டெல்லாம் போட்டுடணும். ஏன்னா நம்ம பொறுப்பான ஆட்களாக இருக்கணும். நாங்கள் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் பிரதர், நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பிரதர், இப்படி பெந்தைக்கோசையெல்லாம் இருக்கிறாங்க. இல்லைங்க, உங்களுடைய ஓட்டு வேல்யூபிள். ஆனால் ஓட்டை போட்டு வந்துடுறோம். வந்துட்டு நம்முடைய எண்ணம் என்னன்னா ஏசு ராஜாதி ராஜா, நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். எவன் வந்தாலும் இந்த ராஜ்யத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல, எபிரேயர் புஸ்தகத்தில். யாரும் அசைக்க முடியாத ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்கிறது. நன்மைகளுக்காக நம்ம வேற ராஜாக்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருடைய என்னன்னா அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? அதை நாடி ஓடாதீங்க, கிடைச்சா வாங்கிக்கோங்க. பரலோக அரசாங்கம் உங்களுக்கு ஏராளம் தருகிற அரசாங்கமாக இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி, எல்லாரும் சொல்லுவோம் பரத்திலே உண்டாகி, பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல என்ன செய்கிறது? இறங்கி வருது. நாம அளந்து கிடக்கிற ஆட்கள் கிடையாது, நம்ம பிச்சைக்காரங்க கிடையாது. நம்ம அப்பா ராஜாதி ராஜா, அவரை போல ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, அப்ப அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறாரு. நாம அவருக்கு கீழே ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வெளிப்படுத்தல் 5:9-10 பாருங்க. வெளிப்படுத்தல் 5:9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் இது அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். பாஸ்ட் டென்ஸ். ஆக்க போகிறாருன்னு போடல, ஆக்கிட்டாருன்னு போட்டிருக்குது. என்னைக்கு சிலுவையில் பாடுபட்டாரோ, என்னைக்கு பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினாரோ, அன்றைக்கே பிசாசின் அடிமைகளாக இருந்த நம்மை, அருமையானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆளுகிற ராஜாக்களாக நம்ம என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். தேவனுடைய மக்களே கவனிங்க, இன்னைக்கு ஆளுகையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. கவனிங்க, யார் ஆளுகை செய்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒருத்தர் ஆளுகை செய்கிறது இல்லை. உலகத்தில் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தரை மிதிச்சுக்கிட்டு நடக்கிறான். பைபிளில் போட்டிருக்குது, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல.
மனுஷர்களை போட்டு ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கல. கணவன் மனைவியை போட்டு ஆளுகை செய்கிறது, மனைவி கணவனை போட்டு ஆளுகை செய்கிறது, ஒருத்தர் ஆளுகை செய்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளஷ் ஃபைட்டு, ஒரு மாம்சீகமான யுத்தத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. கவனிங்க, மாம்சீகமா யுத்தம் பண்ணீங்கன்னா கோபம், பகை, விரோதம், கசப்பு இவைகளுக்கு இடம் கொடுத்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் என்ன செய்யாதவர்கள் யுத்தம் செய்யாதவர்கள். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் யுத்தம் செய்யலைன்னா, மாம்சீகமான ரீதியில் நீங்கள் யுத்தம் செய்துட்டு ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் யுத்தம் செய்யலைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை நீங்கள் கண்டடைய முடியாது. எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை கண்டடைய விரும்புகிறீர்கள்? வெற்றி பெறணும்னா மாம்சீகமாக போராடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியிலே போராடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் பாருங்கள், மாம்சத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு உண்டு. இப்போ கவனிங்க, இந்த பிசாசுனுடைய தீமைகளையும் பிசாசுனுடைய எல்லா விதமான செயல்களையும் கீழ்ப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பாருங்க அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. பிசாசுனுடைய தீமைகளை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையையும் வல்லமையையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. ராஜாக்கள்னா அப்படிதான் இல்லையா? ராஜாக்கள்னா பாவம், அவர் பாவம் எங்கேயாவது ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கெஞ்சிட்டு கிடக்க மாட்டார். அவர் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பிடிக்காத காரியங்களை என்ன செய்வார்? கீழ்ப்படுத்துவார். எது அவருக்கு பிடிக்குதோ அதை என்ஹான்ஸ் பண்ணுவார், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் இல்லையா? அவர் ஆளுகை செய்கிற ஒரு ஆள். அந்த மாதிரி பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அருமையானவர்களே ஆவிக்குரிய ரீதியிலே ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதாவது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள்னா விரும்பப்படாத பிசாசுனுடைய தீமைகளை என்ன செய்வீர்கள்? மிதிப்பீர்கள், அதை மேற்கொள்வீர்கள், அதை ஓவர் கம் பண்ணுவீங்க, அதை ஜெயிப்பீங்க. அது உங்களை ஜெயிக்காது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். அப்ப வியாதிய பலவீனங்களை பாருங்க, தரித்திரத்தை, பிசாசினுடைய பயங்களை, பிசாசின் ஆவிகளுடைய போராட்டங்களை, கவலையை எல்லாத்தையும் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமையும், எல்லாரும் சொல்லுவோம், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இதுதான் ராஜாக்களுடைய பொசிஷன். ராஜாக்கள் அடிமைகளை போல அப்படியே நடந்துக்கிட்டாங்கன்னா வேதனையான விஷயம். அது ஒன்றும் செய்ய முடியலங்க, இந்த வியாதியை என்னால் மேற்கொள்ள முடியலங்க, டாக்டரே கதின்னு கிடக்கிறேன், நான் மருந்தே கதின்னு கிடக்கிறேன். நான் டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, போக வேண்டாம்னு சொல்லலை, மருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஆட்டிடியூடு எப்படி இருக்குது? இந்த டாக்டரை காட்டிலும் பெரிய டாக்டர் எனக்கு இருக்கிறாரு, இவர் கொடுக்குற மருந்தை காட்டிலும் பெரிய மருந்து என்கிட்ட இருக்குது, அந்த மருந்தை டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் அருமையானவர்களே, ஜீசஸ் டாக்டரை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் நான். ஜீசஸ் டாக்டர் என்னைய டெய்லி என்னைய சுகமாக்குகிற டாக்டராக இருக்கிறாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு ஜெபிக்க சொன்னார் இல்லையா? அந்த அப்பம் என்னங்க? அந்த அப்பம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னாரு. அந்த பிள்ளைகளின் அப்பம் என்னது? ஒரு பொம்பளை அவன் மகளுடைய சுகத்துக்காக பாருங்க இயேசுனுடைய கெஞ்சுகிறா. இயேசு சொல்லுகிறார், அது பிள்ளைகளின் அப்போன்றாரு. சுகம் பிள்ளைகளின் அப்பம். அப்போ அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்ன? டெய்லி எங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய டாக்டர், நீர் தான் என்னுடைய ராஜா சொன்னீங்கன்னா பாருங்க, வியாதிக்கு நீங்க தப்பலாம். சிலருக்கு இதை நான் பிரசங்கம் பண்ணா சிலருக்கு கோபம் வந்துடுது. நம்ம ஆட்களுக்கு இல்லை, வெளியே இருக்கிற ஆட்களுக்கு. ஹீலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இயேசு செய்த
பாருங்க, அற்புதங்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு சுகமாக்கி இருக்கிறார். மெஜாரிட்டி மிரக்கிள்ஸ் வந்து ஹீலிங் மிரக்கிள்ஸ் தான். அப்போ அவருக்கு அது ரொம்ப முக்கியமாக தெரியுது. அவருக்கே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சால் நமக்கும் முக்கியமாக தெரியணும். அப்போ நாமளும் சுகத்தை விரும்பணும், நாமளும் ஆரோக்கியத்தை விரும்பணும். டாக்டரே கதின்னு போய் கிடக்கூடாது. ஹலோ, இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ராஜாக்கள் மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். வியாதின்ற மாத்திரத்தில் அதான் கெனதேகன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திலேயே வியாதின்னு வந்த மாத்திரத்தில் எலி மேலே பாயிர பூனை மாதிரி ஆயிடுவேன்றார். நான் இப்படியே சொல்கிறாரு, எலி மேலே பாயிர பூனை மாதிரி ஆயிடுவேன். என் வீட்டுக்குள்ளே நீ எப்படி வரலாம்? ஏன்னா என் தேவன் சொல்லியிருக்காரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் வீட்டுக்குள்ளே வாதம் வரக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிப்பேன்றார். மரணப்படுக்கையிலிருந்து விடுதலை ஆகி 16 வயசில் அவ்வளவு பலவீனப்பட்ட சரீரத்திலிருந்து கர்த்தருக்கு சுகம் தந்து 86 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாரு. வாட் அ மிரக்கிள்! விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப ராஜாக்களை போல விரும்பத்தகாத காரியங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். லூக்காவுக்கு போவோம். லூக்கா சுவிசேஷம் எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 4வது அதிகாரம் லூக்கா 4 38 39 பாருங்க. லூக்கா 4 38 39 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜெபஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ராஜா என்கிறத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றார் பாருங்க. ராஜாக்கள் இப்படிதான் இல்லையா? யோபுன் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண அது உனக்கு நிலை வரப்படும், உன் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், திடப்பட கடவீர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜா மாதிரி சில காரியங்களை நிர்ணயம் பண்ணணும். ஆங்கிலத்தில் டிக்ரின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, DECREE, டிக்ரி. டிக்ரினா அது ராஜாக்கள் செய்கிற விஷயமா. அது ராஜாக்கள் சில சட்டங்களை போடுவாங்க, சில காரியங்களை நிர்ணயம் பண்ணுவாங்க இல்லையா? அதை பற்றி சொல்லப்பட்ட நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ராஜான்னு அர்த்தம். என்ன நிர்ணயம் பண்ணணும்? என்ன எப்படி நிர்ணயம் பண்ணுகிறோம்? நல்ல ஆரோக்கியமாக இருக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில். வியாதி நிறைந்த உலகமாக இருக்கலாம், ஆனால் வியாதி கிருமிகள் ஏன் சரீரத்தில் பட்ட மாத்திரத்தில் செத்து போயிடும். அது இருக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், as soon as disease germs touch my body, they die at once in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி கிருமிகள் செத்து போகும். இருக்கிறீங்களா? இன்னும் எப்படி பேசுறீங்க? அதுதான் ராஜாக்கள் பேசுற பேச்சு. ராஜா இப்படி நிர்ணயம் பண்ணிட்டார்னா அது நிலை வரப்படும் அவரே சொல்லிட்டார். இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஏசு பாருங்க, கடும் ஜுரம் பார்த்துருவோம். ஐயோ என்ன செய்ய போறோம், இப்படி ஜுரம் அடிக்குதே அப்படின்னு மற்ற மக்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா ராஜா எப்படி டீல் பண்றாரு பாருங்க. கடும் ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது கடுமையா இருந்தா இவர் அதை காட்டிலும் கடுமையா இருக்கிறார். வியாதிக்கு அப்படிதான் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு அப்படிதான் எதிர்த்து நிற்கணும். பைபிளில் போட்டிருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ நான் கேட்குறேன், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லாதிருங்கள் அப்பொழுது அவன் ஓட மாட்டான். சிலரை விட்டு பிசாசு ஓடுறதே இல்லை, ஏன்னா இவங்க ஏற்று நிற்கிறதே கிடையாது. நான் ஏற்று நிற்க மாட்டேன். டே அப்பா, மண்டை நல்லா விங்கி போயிருக்குது. அறிவு. ஏசு அங்கே போய் காய்ச்சலை பார்த்துட்டு காய்ச்சல்லாம் பேசணும் கேட்குமா, அதுக்கு என்ன காது இருக்குதா அப்படின்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவப்பா செத்து போயிடுவா அவ பாவம். காய்ச்சலுக்கு காது இல்லைங்க, ஆனால் காய்ச்சலை கொடுத்த பிசாசுக்கு காது இருக்குது. ஹலோ, அப்ப பார்த்து என்ன செய்யணும்?
கெட் அவுட்னு சொல்லி என்ன செய்யணும்? கட்டளை கொடுக்கணும். சொன்னார், ஓடி போயிடுச்சு. இப்போ அவர் தான் நம்முடைய மாதிரி. இப்போ அவரை மாதிரி தான் நாம் என்ன செய்யணும்? பாருங்கள், காரியங்களை டீல் பண்ணணும். அருமையானவர்களே, வியாதியை பார்த்து பேசணும், தரித்திரத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும் இல்லையா? நாங்கள் உங்கள்கிட்ட காசு கேட்குறதே இல்லை, ஆனால் ஊழியம் பெரிய ஊழியம். அருமையானவர்களே, தேவைகள் சொல்லவே முடியாது, பெரிய பெரிய தேவைகள். ஆனால் இந்த வாயை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியங்களுக்கு வர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருவதாக டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோம். வந்துட்டே தான் இருக்குது. தேவைகளை பார்க்கலும் பாருங்க, தேவைகளை சந்திக்கிற கர்த்தருடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் அருமையானவர்களே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற. வாயை கரெக்டாக பயன்படுத்தணும். அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் நடக்காதுன்னா உங்களுக்கு நடக்காது. நாங்கள் நடக்கும்னு சொல்கிறோம், எங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இருக்கிறீங்களா? ராஜாக்கள் மாதிரி அருமையானவர்களே தேவைகள் சந்திக்கப்படுகிற விதத்தில் பேசணும். இயேசு பேசியிருக்கிறார் இல்லையா? அவர் தான் நம்முடைய மாதிரியாக இருக்கிறாரு. காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டாரு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? நீங்களும் அப்படி பேசியிருக்கலாமே. நீங்கள் என்னுடைய சீஷர்கள், என்னுடைய அதிகாரம் உங்களுடைய அதிகாரம், நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன நடக்கணுமோ அதை பேசுங்க, என்ன நடக்கக்கூடாதோ அதை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஊர் புறணியெல்லாம் விட்டுருங்க, ஒழிச்சிருங்க இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் நடக்கிற மாதிரி பேசுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நிறைய பேர் பாருங்க, தங்கள் ராஜாக்கள் என்று அறியாது இருக்கிறதுனால மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளே பேசி கடைசியில் மரணத்தின் ஆளுகைக்கு கீழே போயிடுறாங்க. ஆனால் ராஜாக்கள் என்று புரிந்து கொண்ட தேவனுடைய மக்கள் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை ஸ்டாப் பண்றாங்க. ஐ வில் நாட் ஸ்பீக் அன்பிலீஃப். அவிசுவாசத்தை பேச மாட்டேன், சந்தேகத்தை பேச மாட்டேன், மரணத்தை பேச மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், விசுவாசத்தை பேச போறேன், தைரியத்தை பேச போறேன், சுகத்தை பேச போறேன், ஐஸ்வர்யத்தை பேச போறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அவன் சொன்னபடி ஆகும். இருக்கிறீங்களா? ராஜாக்களுடைய ஸ்டாண்டு. கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னைய நான் ராஜாவா மாற்றி இருக்கிறேன், என்னை போல நீ என்ன செய்ய, காரியங்களை நிர்ணயம் பண்ணு, விசுவாசி, அதற்கேற்றபடி பேசு. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் பெருகுவதை நீ காண்பாய். இருக்கிறீங்களா? எல்லாம் அந்த வயசை எழுந்தினர். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இயேசுவின் கல்வாரி பாடுகளை நினைக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் அன்பு இருந்து எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களற எங்களை கழுவி எங்களுடைய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, மகிமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். ஆளுகையும் அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை செயல்படுத்த, கர்த்தாவே ஆளுகை செய்யறதுக்கு ஏதுவாக நாங்கள் விசுவாசிக்க, அதை பேச, அற்புதங்களை இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, வெற்றிகரமாய் உமக்காக வாழ கர்த்தாவே கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிசுவாசத்தை எங்களுடைய வாயிலிருந்து எடுத்து போடு ஆண்டவரே. பயங்கள் அதைரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாயிலிருந்து எடுத்து போடும் கர்த்தாவே. எங்கள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணி விடுகிறோம், நன்மைகளை ரிலீஸ் பண்ணி விடுகிறோம், பிசாசுனுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகிறோம், கர்த்தருடைய வெற்றியை நிலைநிறுத்துகிறோம், ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாரையும் நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.